கடந்த மே 15ஆம் தேதி கூட ஒரு வாகன பிரச்சாரம் கூட நடந்தது. கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு இங்க செஞ்சி வரைக்கும் அந்த வாகன பேரணி நடந்தது. இந்த மறுபடியும் இங்கேயும் ஒரு கருத்தரங்கு எதற்காக நடத்துறோம்னா, இந்த விஷயம் வெளியில வராமயே அரசியல்வாதிகள் அத மூடி மறைச்சிட்டே இருக்கிறாங்க. இதை வெளியில கொண்டு வரணும். ஒரு தமிழர்களுக்கு நடந்த துரோகத்திற்கு நீதி விசாரணை சர்வதேச அளவில் நடத்தப்படணும். அதற்காக சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்றணும்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம். கடந்த 4 ஆண்டுகளாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த கோரிக்கையை சட்டசபையில் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமையே இருக்கு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் இந்த போர்க்குற்றத்திற்காக நீதி விசாரணை நடத்தப்படணும்னு ஒரு தீர்மானம் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இன்னும் நிறைவேற்றப்படலை. மறுபடியும் இது நிறைவேற்றப்படும் போது தமிழர்களுக்கு நீதி விசாரணை வேணுங்கிற அந்த கருத்தானது ஆணித்தரமாக பதியப்படும். தொடர்ந்து இது நம்ம பேசிட்டே இருக்கும்போது தான் நீதி விசாரணை நடத்தப்படும். அப்படி நடத்தப்பட்டால் மட்டுமே இறந்து போன தமிழர்களுக்கு சரியான நீதி கிடைக்கும். அதற்காக தான் இந்த கருத்தரங்கம். இந்த பிரச்சனை வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் கருத்தரங்கம், வாகன பிரச்சாரம் இதெல்லாமே நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக. ஸோ இது விரைவில் தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சர்வதேச நீதிமன்றத்தில் இதை விசாரிக்கப்பட்டு குற்றவாளியான ராஜபக்சே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை காரியங்களும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.